நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு டாடா சஃபாரிங்கண்ணா, ஒரு லோ பட்ஜெட்ல சஃபாரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2011 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே, டைக்கர் இன்ஜின்னா 2.2ங்கண்ணா. ஸோ அப்படியே இன்டீரியர் லைவாக பார்த்துருண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும்னா, பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும்ண்ணா, ரூப் ஏசியும் வந்துருங்கண்ணா. சீட் கவரும் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புது டயருங்கண்ணா. ஸோ வண்டி பாடி லைனும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பாடி லைன் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சஃபாரி கேட்டுட்டு இருந்தாங்க. சஃபாரி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வண்டி ஜம்முன்னு இருக்குண்ணா. இன்ஜின் சைடில் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. அப்படியே எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். ஸோ இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பாருங்கண்ணா, சிங்கிள் டிஜிட் நம்பர், வெறும் 7ஆம் நம்பர் வண்டிங்கண்ணா. வண்டி பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கேட்குறீங்க? என்ன ஃபைனான்ஸ் ஆகுமா? ஆனால் இது 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா, இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,99,000 கோட் பண்ணுறோன்னா, ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே.